நீதிமொழிகள் அதிகாரம் 8 வசனம் 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை சிநேகித்தோம். ஆனால் இன்று அவர்களில் அநேகர் நம்மை மறந்து விட்டார்கள். அநேகர் சத்துருக்களாக கூட மாறிவிட்டார்கள். நாம் சிநேகித்து வளர்த்த பிள்ளைகள் கூட மறந்துவிடும் காலம் உண்டு. அன்பானவர்களே, ஆனால் நமக்கு ஒரு சிநேகிதர் உண்டு. அவரை நாம் சிநேகிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை சிநேகிப்பார். மரண பரியந்தம் நம்மை சிநேகித்து நடத்துவார். அவர்தான் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மேலும் அதிகாலையில் நாம் எழும்பி அவரை தேடும்போது நிச்சயமாகவே அவரை நாம் கண்டடைவோம். இங்கு கர்த்தர் நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்கிறார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்த்து நான் உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன் என்கிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான் என்று நீதிமொழிகள் 8:34-35 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவர் தரக்கூடிய எல்லா கிருபையையும் பெற்று வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலமே எழுந்து பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு தென்படவும், நாங்கள் எந்நாளும் உம்மை சிநேகிக்கும் போது நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கவும் எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீர், சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தே சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு மனிதன் தன்